ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூட உங்களை அவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட எசேக்கியேல் 38 7 கூட வாசித்து தியானிக்கலாம். நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளனாயிரு. மிக அருமையான வேத வசனம். இங்கே முதல் வார்த்தையாக ஆயத்தப்படும்படியாக சொல்லப்பட்டிருக்கிற ஆயத்தம் என்றால் தேவனுடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இந்த வருகை நாட்களில், கடைசி நாட்களில் தேவன் வரப்போகிறார் என்ற ஒரு வாஞ்சியோடு கூட எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் முதலாவதாக இந்த வேத வசனத்தின்படி நாம் ஆயத்தப்பட வேண்டும். நம்மை நாமே ஒவ்வொரு நாளும் சுத்திகரித்து கொண்டு தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் அந்த நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்கக்கூடிய நபர்களாய் நாம் அதற்கு ஆயத்தமாகிற நபராக காணப்படும்போது மெய்யாகவே அவர் வரும் நாளிலே நாம் அவரோடு கூட வாழ்வதற்கு அது நமக்கு உதவியாக இருக்கும். இப்படிப்பட்ட ஆயத்தத்தை குறித்து மத்திய புஸ்தகத்தில் 25 சொல்லப்பட்டிருக்கிற அவருடைய வருகைக்கு 10 கணிகைகள் எதிரிட்டு சென்று 5 கணிகைகள் தேவனுடைய வருகையில் ஆயத்தப்பட்டு அவருடைய வருகையை சந்தித்து அவரோடு கூட வாழ்வதை நாம் வேதத்தில் வாசிக்க முடியும். புத்தி இல்லாத 5 சகோதரிகள் கைவிடப்பட்டார்கள். அதற்காக நாம் ஒவ்வொரு நாளிலும் ஆயத்தமாக இருக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. நாம் ஆயத்தமாவது மாத்திரமல்ல, அடுத்ததாக வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அடுத்ததாக ஆயத்தப்பட வேண்டும். இரண்டாவதாக ஆயத்தப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த பூமியில் ஒரு சிலர் ஆயத்தம் இல்லாமல் வாழ்கிறார்கள், மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்துவதில்லை. ஆனால் வேத வசனத்தின்படி ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் முதலாவதாக அந்த நபர் ஆயத்தமாக வேண்டும். அடுத்ததாக அவர்களோடு கூடின எல்லா கூட்டத்தையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய நண்பர்கள், உறவுகள், நம்முடைய சுற்றத்தார், நம்முடைய தெரு மக்கள், நம்முடைய கிராமங்கள் எல்லாவற்றையும் நாம் ஆயத்தப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். நாமும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். நம்மை சுற்றியுள்ள எல்லா நபர்களையும் நாம் ஆயத்தப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். எதற்காக என்றால் கர்த்தருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறபடியினால் நாமும் ஆயத்தப்பட்டு மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்துவது மிக அவசியமான ஒரு காரியம். அடுத்ததாக வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆயத்தப்படுத்துவது மாத்திரமல்ல, அந்த ஆத்துமாக்களுக்காக காவலாளனாய் இரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காவலாளன்றால் எப்போதும் அவர்களை கண்காணிக்க வேண்டும். அவருடைய தேவைகளை நாம் பூர்த்தி செய்ய வேண்டும். அவர்களுக்கு வேதத்தின் அடிப்படையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட விசுவாசத்திலும் பரிசுத்தத்திலும் எல்லாவற்றிலும் அவர்களை நடத்தும்படியாக மிகவும் கவனம் உள்ளவர்களாய் அந்த நித்திய ராஜ்யத்தில் மற்றவர்களை சேர்க்கும்படியாக அவர்களை ஆயத்தம் செய்வது மிக அவசியம். அவர்களுக்கு காவலாளனாய் இருப்பது அவசியம். ஒவ்வொரு நேரத்திலும் தன் பிள்ளைகளுக்கு மிக கவனமாக வளர்க்கிற தாயை போல ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது தானும் ஆயத்தமாகி மற்றவர்களை ஆயத்தப்படுத்துகிற அந்த ஆத்துமாக்களுக்கு நம் காவலாளனாய் இருக்கும்போது மெய்யாகவே அந்த ஆத்துமா நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளும். அதுபோல் இந்த 3 காரியங்கள் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த வருகையின் நாட்களிலே இந்த வார்த்தையின் பிரகாரம் நாமும் ஆயத்தமாவோம், மற்றவரை ஆயத்தப்படுத்துவோம், மற்றவர்களுக்கு காவலாளனாய் இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சு ஜெபிக்கலாங்கள். அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஆயத்தமாகி மற்றவர்களையும் ஆயத்தம் செய்து மற்ற எல்லாருக்காகவும் காவலாளனாய் இருக்கும்படி நீ சொல்லியிருக்கிற இந்த வார்த்தையின் பிரகாரம் இந்த 3 காரியங்கள் இந்த கடைசி நாட்களில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் செய்வதற்கு நாங்கள் தகுதியுடையவர்களாக எங்களை மாற்றுங்க. அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய மற்றவர்களுக்கு காவலாளனாக இருக்கும்படி தேவ சமூகத்தில் காத்திருக்கும்படியான ஜெப ஆவியும் நீர் கொடுத்து நீர் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அழிந்து போகிற ஆத்துமாக்களை
உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.